கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக நன்மைகளை செய்கிறார். நம்மை நேசிக்கிறார், பராமரிக்கிறார், போஷிக்கிறார், பாதுகாக்கிறார். அநேக நன்மைகள் இப்படியாக செய்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் அதற்கேற்ற அநேக காரியங்களை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். காணிக்கை நாம் ஏன் கொண்டு வர வேண்டும் என்றால், முதலாவதாக நம்மை நேசிக்கிற ஒருவருக்கு நாம் பரிசு கொடுப்பது வழக்கம், மனித இயல்பு. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது ஒருவர் நமக்கு ஒரு நன்மை செய்தால் அவருக்கு நாம் ஏதோ கைமாறாக ஒரு நன்றி கடனை செய்கிறதும் நம்முடைய வழக்கம். சில வேளைகளில் சிலரை கனம் பண்ணும்படியாகவே நாம் பரிசுகளை கொடுப்போம். அப்படியாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது காணிக்கைகளை கொண்டு வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த காணிக்கைகளை நாம் கொண்டு வருவது என்பது நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், நாம் தேவனிடத்தில் நாம் பெற்ற நன்மைகளுக்கு நம்முடைய நன்றிகளை வெளிப்படுத்துகிறோம், மட்டுமல்ல நாம் தேவனை கனம் பண்ணுகிறோம் என்றும் பொருள்படுகிறது. ஹல்லேலூயா. ஏதோ காணிக்கை எடுக்க வந்து விட்டார்கள், காணிக்கையை போட்டு விடுவோம் என்று ஒரு கடமைக்கான ஒரு காணிக்கை நாம் செலுத்துகிறவர்களாக காணப்படக்கூடாது. இயேசு பிறந்த பொழுது அவரை பார்க்க வந்த சாஸ்திரிகள் காணிக்கைகளை குழந்தைக்கு கொண்டு வந்தார்கள். ஒரு அன்பினாலே ஒரு கனம் மரியாதை செலுத்தும்படியாக அங்கே அவர்கள் அதை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். நாம் வாசித்த இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு இந்த உலகத்திலே மனித ரூபமாக இருந்த நாட்களில் ஒரு நாள் எல்லா காணிக்கை போடுகிற அந்த சமயத்தில் இயேசு தேவாலயத்திலே அந்த காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து அவர்கள் காணிக்கை போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது அநேகர் செல்வவான்கள் வந்து அநேக பெரிய காணிக்கைகளை எல்லாம் போட்டார்கள். அதன் மத்தியிலே ஒரு விதவை வந்து ஒரு 2 காசு மட்டும் காணிக்கையை போட்டதை அவர் கவனித்தார். அப்பொழுது தான் இயேசு இந்த வசனத்தை சொன்னார். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படி இயேசு சொன்னார் என்றால், அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். நாமும் கூட இங்கே பார்க்கும் பொழுது பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போடுகிறது கடினம் அல்ல, இல்லாமையிலிருந்து போடுகிறது தான் கடினம், அது வலிக்கும். நம்முடைய மனதை தான் தேவன் பார்க்கிறார், நாம் போடுகிற அமௌண்ட்டை அல்ல, நம்முடைய மனதை. ஆகவே எப்படி 10 ரூபாய் போட்டுவிட்டு போய்விடலாம் என்று நினைக்கக்கூடாது. தேவன் நம்மை எவ்வளவாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். நம்முடைய மனது எவ்வளவு காணிக்கை சொல்லுகிறது என்பதும் அவருக்கு தெரியும். நம்முடைய கைகள் எவ்வளவு காணிக்கைகளை கொடுக்கிறது என்பதும் அவருக்கு தெரியும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இந்த ஏழை விதவை தனக்கு உண்டான எல்லாவற்றையும் உற்சாகமாய் கொடுத்தார்கள். ஆகவே எல்லாவற்றையும் என்று சொல்லும் பொழுது சிலர் அப்படி சொல்லிவிட்டு ஒன்றுமே கொடுக்க மாட்டார்கள். அப்படி இருக்கக்கூடாது. நாம் கொடுக்கிறதே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதன் மூலம் நம்முடைய நன்றியையும் நாம் தேவன் பேரில் கொண்டுள்ள அன்பையும் நாம் தேவனை கனம் பண்ணுவதையும் அவருடைய சமூகத்தில் அவருக்கு நாம் வெளிப்படுத்த முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நன்றி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் காணிக்கை பற்றி சில விஷயங்களை எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா.
விதமான ஒரு நல்ல ஒரு தெளிவை தந்து கர்த்ததாமே நாங்கள் கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக காணிக்கைகளை உற்சாகமாய் செலுத்த எங்களுக்கு கிருபை தர வேணுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.